ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்ல குழந்தைகளே, கார்த்திகை புதனில் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே இந்த முருகப்பெருமான் காத்திருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே, நான் சொல்வதை சற்று நிமிடம் கேள். காயமாகி புண்ணாகி உடைந்து போன என் செல்ல பிள்ளையின் மனதை இந்த முருகப்பெருமான் சரி செய்யப் போகிறேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேள், அதன்படி நடந்து கொள். புண்பட்ட மனம் சரியாகிவிடும். ஒரு நாளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பலவிதமான பரபரப்பான பல நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது சோகமாகவும் சந்தோஷமாகவும் பயங்கரமான ஆர்வமாகவும் இருப்போம். இது மாதிரி நிறைய பரபரப்பை கடந்துதான் ஒரு நாள் கடந்து பூர்த்தி செய்ய முடியும். முன்னால் பொதுவாக நாம் சோகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு, நம்மளால் சோகமாக இருக்கிறதை விட மற்றவர்களால் சோகமாக இருக்கிறது தான் அதிகம். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே, நான் சொல்வது எல்லாம் உண்மைதானே. யாராவது படக்கென்று ஏதாவது சொல்லியிருப்பார்கள் உன்னிடத்தில், அல்லது உன்னை காயப்படுத்தும் போது காயப்படுத்துவாறு உன்னை ஏதாவது பேசியிருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு செயல் நம்மளை பாதித்திருக்கும். இதில் என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு நொடி நீ காயப்பட்டிருப்பாய், அதனால்தான் பாதிக்கப்பட்டிருப்பாய். அதை ஒரு நாள் முழுவதும் நீ நினைத்து உன் மனதை போட்டு புண்ணாக்கி வருத்தி குழப்பமாக்கி நீ ஸ்ட்ரெஸ் ஆகித்தான் இருப்பாய். இல்லை, இதையே நினைத்து கொண்டு பல நாள் மனதை போட்டு குழப்பி உன்னை நீயே வருத்தி துவண்டு போயிருப்பாய். கவலைப்படாதே, இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொள். காயப்பட்ட மனதை நான் சரி செய்கிறேன். ஏன் இப்படி சொன்னார்கள், எதற்காக காயப்படுத்தினார்கள், நாம் நல்லவர்கள் தானே, ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று உனக்குள்ளேயே கேள்வியை கேட்டு உன்னை நீயே ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அப்பொழுது உன் மனநிலை எப்படி பக்குவமாக மாறணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த நிலையில் இருந்து உடனே மாற பழகி கொள்ள வேண்டும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னொரு மனிதர்கிட்ட சாக்கடையும் குப்பையுமான எண்ணங்களை கொட்டி கிடக்குதென்றால் அதைத்தான் நம்ம கிட்ட அவங்க திணிப்பார்கள். ஆனால் நம்மக்கிட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களும் மட்டுமே உள்ளதை பகிர்ந்து கொண்டோம் என்றால் அதைத்தானே நாம் கொடுப்போம் அவர்களுக்கு. அவர்களுடைய மனம் முழுவதும் குப்பையாக இருக்கிறது, நம்ம மனம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. குப்பைக்கு நாம் எதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கணும்? நம்மளும் குப்பையை கொடுக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. அவங்க மாறிடுவாங்களோ இல்லையோ, நாம மாறக்கூடாது. ஒருத்தர்கிட்ட என்ன கிடக்கோ என்ன கொட்டி கிடக்கோ அதுதான் மற்றவங்களுக்கும் கொடுப்பார்கள். பொறாமை, வைத்தறிச்சல் அப்படி பட்டுக்கொண்டே இருந்தாயானால் அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அதனால்தான் இன்னொருத்தரை காயப்படுத்தும் போது அவங்க படுற இன்பம் அவங்களோட புத்தி குணம் என்று நினைத்து நீ மனம் துவண்டு போகக்கூடாது. மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நானும் பார்க்கிறேன், வாழ்க்கையில் போராடி போராடி நீயும் களைத்து போய்விட்டாய். அப்படித்தானே? எத்தனை கஷ்டங்கள், அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்திருக்கிறாய். நான் பார்த்து கொண்டுதான் உள்ளேன். இதற்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. உன் வீட்டிற்கு வருபவர்களுக்கு திருநீரும் நல்லதொரு மரியாதையும் கொடு. எப்போதும் உன் வீடு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும். இப்படி செய்தால் எதிர்மறை ஆற்றல் நிச்சயம் வராது. இதன் மாற்றம் உன் கண்முன்னே நிச்சயமாக தெரியும். நீ கறந்த வாளை விட தூய்மையான மனம் கொண்டவர் என நான் நிரூபிக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு, தர்மம் செய். அதுதான் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான சமயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றும். எதை செய்தாலும் முழு மனதுடன் செய். கவலைப்படாதே, இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும் பட்சத்தில் நீ எதையும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடத்தி முடிப்பேன். வெகு சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும். இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய். இழந்ததெல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் தேடி ஓடி வருவார்கள். நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களில் இருந்து விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய். ஆம் செல்லமே, நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய்.
அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. மனம் தளராதே, காத்திரு, பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி இந்த முருகப்பெருமான் தரப்போகிறேன். நீ சந்தோஷத்துடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய். உன்னையும் உன் பிள்ளைகளையும் இந்த முருகப்பெருமான் காப்பேன். இது தெரியாமல் நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் இதோ உனக்காக மீட்டுத் தரப்போகிறேன். யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளையான உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா? உன்னை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லை. உன் அன்பிற்காக நானும் ஏங்கித்தான் இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு மனதில் குழப்பங்கள்? உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நான் அறிவேன். என் பாதங்களில் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு. இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன். இருளிலேயே இருக்கின்றேன் என்று நினைத்து வருத்தப்படாதே. நாளைய விடியல் உனக்கானதுதான். இன்றைய பொழுதும் உனக்கான பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது. ஆம் செல்லமே, தைரியமாக இரு. வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, சூழ்நிலைகளை அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை, இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள் என் செல்லமே. நான் சொல்வதை கூர்ந்து கவனமாக கேள். நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும். நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும். உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழிமாறுவார்கள், தடம் மாறுவார்கள். நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும் போது மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும். இது என்ன வாழ்க்கை என்று, எதற்கு இந்த வாழ்க்கை என்றும் பல கேள்விகள் உன் ஆழ் மனதில் ஆட்டி படைக்கும். எல்லாமே உன்னை விட்டு போனதை போன்று ஓர் உணர்வு. நமக்கு என்று யாருமே இல்லையே என்ற ஏக்கம், நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்ற வலி, இவையெல்லாம் உன்னை நொறுங்க வைக்கும். ஒவ்வொரு முறையும் நீ வலியால் துடிப்பாய். அதனால் உடைந்து விடாதே, மீண்டு வா. அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வா. ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக பிறக்கிறோம். இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதாகவும் இருக்கும். பொறுமையாக கேள். திரும்ப திரும்ப நான் சொல்வதை கேள். கடந்து வா, துணிச்சலோடு ஏறி வா. இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன். பயப்பட மட்டும் செய்திடாதே. மனம் கண்ணாடி போன்றது. அதனால்தான் மனம் உடைந்தது என்கிறார்கள். தற்போது உன் மனதை உடைந்ததை ஒட்ட வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்கு. அதில் புது மனிதனாக உன்னை பார். நிச்சயம் என் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்வில் தெளிவடையும், மாற்றத்தை ஏற்படும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.